தோழர் தமிழரசன் அவர்களுடைய நினைவு நாள் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தோம் அப்படி ஆங்கில நாளிதழ்கள் எல்லாத்துலயுமே டெரரிஸ்ட் அப்படியே போட்டிருக்காங்க. இன்னைக்கு மக்களுக்காக யார் ஆதரவா நின்று களமாடுறாங்க, அவங்களுடைய இன்னுயிரை நீர்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பேர் வைக்கிறது டெரரிஸ்ட் தான். ஈழப்போருக்கு தலைமை தாங்கி நடத்திய பிரபாகரனை தீவிரவாதியை தான் பார்க்கணும். தன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் போஸ்டரா அடிச்சு ஓட்டுவாரு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் 50 ரூபா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த காசை வாங்கிட்டு இவரே அச்சு கோர்த்து இவரே பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட் அங்கே உள்ள மக்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய தோழர்கள் தமிழரசனை பற்றி சொல்ல 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 என்னடா இந்த ஆளை பார்க்காம நம்ம ஜெயிலுக்கு வந்துட்டோமே அப்படின்னு அந்த நேரத்தில் தொடர்ச்சியா அவங்க கொள்ளையில் ஈடுபட்டாரு. கையில் குண்டு அந்த குண்டடிப்புல கூட என்னன்னு சொன்னா குண்டு வெடிக்கணும், ஆனா மக்கள் சாகும். அந்த குண்டை வச்சுட்டு இவர் போய் ரயிலை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு, ஆனா ரயில் நிறுத்தல. அதனால ரயில் தண்டவாளத்தை தாண்டும் போது வெடிச்சதுனால அந்த ரயில் தண்டவாளம் பரண்டு நிறைய பேர் இறந்தாங்க. இன்னும் 500 ஆண்டுகள் ஆனாலும் காவிரி பிரச்சனை தீர்க்க போறதே இல்லை. இங்க இருக்கிற காங்கிரஸ் காவிரி தண்ணி விடுன்னுவான், அங்க இருக்கிற காங்கிரஸ் தண்ணி விடாதுன்னுவான். இங்க இருக்கிற பிஜேபி தண்ணி விடுன்னுவான், அங்க இருக்கிற பிஜேபி விடாதுன்னுவான். இது காலத்துக்கு நடந்துட்டு இருக்கோம். நீதிமன்றமா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், அல்லது நதிநீர் பங்கீட்டு குழுவா இருக்கட்டும், எந்த மண்ணாங்கட்டி போட்டாலும் ஒரு தீர்வே கிடைக்க போறது. ஜெயில இருந்து தப்பிக்கணும்னு திட்டம் போடுறாங்க. இப்ப தப்பிக்கணும்னு சொன்னா வெடிகுண்டு வேணும். அப்ப வெடிகுண்டு நம்ம செஞ்சோம்னு சொன்னா அந்த வெடிகுண்டு வெடிச்சுன்னா யாருன்னா செத்துருவாங்க. யாரும் சாகக்கூடாது, காவலர்களே சாகக்கூடாது. ஆனா நம்ம தப்பிக்கணும். ஆனா நம்ம வெடிச்சுட்டு போகணும். இந்த தீப்பெட்டிகளை வாங்கி அந்த தீப்பெட்டி முனையில இருக்கக்கூடிய மருந்து Study MBBS in Armenia. Just a 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Peniel International. வணக்கம் லகரம் வாய்ஸ் நேயர்களே. இன்னைக்கு ஒரு மறைக்கப்பட்ட, மாற்றி அமைக்கப்பட்ட, திருத்தப்பட்ட அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வரலாறை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்காக நம்முடன் இந்திய தேசிய லீகின் தலைவர் திரு தடா ரஹீம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இப்போ தோழர் தமிழரசன் அவர்களுடைய நினைவு நாள் வந்தது. அன்னைக்கு அவர் பேர்ல ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அவருடைய வரலாற்றை பதிவு பண்ணுறதுக்காக ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில நாளிதழ்கள் எல்லாத்துலேயுமே டெரரிஸ்ட் அப்படியே போட்டிருக்காங்க. டெரரிஸ்ட்னு இருக்கு. நானும் ஒரு 4-5 வெப்சைட் பார்க்குறேன், எல்லா வெப்சைட்லையும் டெரரிஸ்ட்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தமிழ் அப்படி இப்படி தேடி போகும்பொழுது அவருடைய ஒரு சாஃப்ட் சைட் போட்டிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்க சார். நிச்சயமா இன்னைக்கு மக்களுக்காக யார் ஆதரவா நின்று களமாடுறாங்களோ, களமாடி அந்த களத்திலேயே தங்களுடைய இன்னுயிரை நீர்த்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பேர் வைக்கிறது டெரரிஸ்ட் தான். இன்னைக்கு உலக வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா ஈழப்போருக்கு தலைமை தாங்கி நடத்திய பிரபாகரனை தீவிரவாதியை தான் பார்க்குது. இல்லை இருக்கா இல்லைங்க, தீவிரவாதியை தான் இலங்கை அரசும் பார்க்குது, உலக நாடுகளும் இன்னைக்கு அப்படிதான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அமைப்பின் தடை விலக்கப்படல அப்படின்னும் போது அது தீவிரவாத அமைப்பாக தான் அவங்க பார்க்குறாங்க. பட் அது ஒரு உரிமைக்கான, ஒரு இனத்துக்கான விடுதலைக்கான போரா யாருமே அவங்க அங்கீகரிக்கல. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் தமிழரசனையும் நீங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் இப்போ தமிழில் தீவிரவாதி பயங்கரவாதின்றான். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் சொல்லுவார், தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்னு சொல்றாங்க. தீவிரவாதி பயங்கரவாதி என்பது தவறான சொல்லாடல் இல்லை. அது ஒரு விஷயத்தை தீவிரமா அப்போ தான் சார்ந்த கொள்கைக்கு தீவிரவாதம் செய்வதும் தான் தீவிரவாதம், பயங்கரவாதம் செய்வதும் தான் பயங்கரவாதம் அப்படின்னு ஒரு பொது விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் பார்த்தா நமக்கு ஆகாதவங்க தீவிரவாதின்னு சொல்லுவாங்களே தவிர நம்ம அதை தீவிரவாதின்னு சொன்னால் நம்ம அழுதுட்டு மூலையில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு அதாவது இன்றைய நூற்றாண்டு, இன்றைய காலகட்டத்தில் அவர் பார்த்தீங்கன்னா 45லே பிறக்கிறார். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி 47 தான் சுதந்திரம் அடைஞ்சது. சுதந்திரம் அடைவதற்கு 2 வருஷம் முன்னாடியே அவர் பிறக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 80க்கு பிறகு அவருடைய அரசியல் பணியில பார்க்கும்போது அவர் கல்வியில பார்த்தீங்கன்னா பொறியியல், இன்னைக்கு வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் இன்ஜினியர் இருக்காங்களா இல்லையா? அன்னைக்கு பொறியியல் படிக்கிறது என்பது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டான், அவ்வளோ இதுவாக இருந்தது. கல்லூரிகளே இல்லை தமிழ்நாட்டிலே. 2 கல்லூரி தான், ஒன்று சென்னை, இன்னொன்று
கோயம்புத்தூரில் தான் 2 கல்லூரி தான் இருந்தது. இவர் கோயம்புத்தூர் கல்லூரியில் தான் வந்து பொறியியல் படிச்சிருக்காரு. அப்போ அவர் படிச்சுட்டு அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம் மேபி. பட் அதெல்லாம் தூக்கி வீசிட்டு மக்களுக்கான அரசியல் முதல்ல வந்து அவருடைய அரசியலுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழரசன் கூட நான் பேசி பழகி இருக்கேன்னா இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் நானும் இருந்தோம். ஆனால் பேசி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய அரசியலாசன் பழனி பாபாவை வந்து அதிகமாக வந்து பேசக்கூடிய ஒரு சொல் வந்து தமிழரசனை பற்றி பேசுவார். நாம வாழக்கூடிய சமகாலத்தில் ஒரு சிறந்த போர் வீரன், ஒரு சிறந்த தலைவன் அப்படின்னே பேசுவார். பழனி பாபா வந்து நீங்க கேள்விப்பட்டீங்களா பழனி பாபா பற்றி? அவர் வாயில தலைவன் யாரையும் சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் வாயில தலைவன் சொன்ன ஒரு நபர் யாருன்னு சொன்னா தமிழரசன் தான் சொன்னார். இப்ப இவருக்கு தமிழரசனுக்கு வந்து புலவர் கலியபெருமாள் அவங்க கிட்ட இருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது. அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் வந்து இதை ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க. இல்ல அதான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அகில இந்திய புரட்சி தான் அவங்க வந்து நக்சல்பாரி அமைப்புல தான் சாரு மஜந்தா அவங்களுடைய தலைமையிலான நக்சல்பாரி அமைப்புல தான் தங்களுடைய இயக்க பணியை துவங்குறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய இது மாற்றங்கள் வந்து கடைசியா வந்து அகில இந்திய புரட்சி என்பது சாத்தியமற்ற ஒண்ணு அவங்களுக்குள்ள ஒரு முடிவு கட்டுறாங்க. அகில இந்திய புரட்சி என்பது சாத்தியமற்ற ஒண்ணு. அதனால தமிழக விடுதலை என்பது சாத்தியமான ஒண்ணு, தமிழ்நாடு விடுதலை என்பது சாத்தியமான ஒண்ணு. அப்ப சாத்தியமான ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்முடைய இலக்கு நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப என்ன பண்றாங்க புலவர் கலியபெருமாள் உட்பட தமிழரசன் அந்த நேரத்தில் இருந்த போராளிகள் நிறைய பேர் வந்து அதை நோக்கி தான் அவங்க வந்து பயணிக்கிறாங்க. பயணிக்கும் போது அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கம்யூனிஸ்ட், அதாவது தமிழ் தனி நாடு என்ற கோரிக்கையை அவங்க வச்சாலும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு வச்சிருக்காங்க. இப்போ இலங்கையில் நீங்கள் ஈழ போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால் விடுதலை புலிகள் வந்து ஒன்று கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் அவங்ககிட்ட இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற பொருளாதார சித்தாந்தமும் இல்லை, முதலாளித்துவ சித்தாந்தம்ன்றாங்க இல்லையா, அந்த சித்தாந்தமும் இல்லை, அல்லது கிறிஸ்துவ இஸ்லாமிய மத சித்தாந்தமும் இல்லாம அவங்க வந்து தனி ஒரு விதமான போராட்டத்தை முன் வச்சாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தமிழரசன் முன் வச்ச போராட்டம் வந்து தமிழ்நாடு தனியா வேணும், ஆனா அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோடு அவர் வச்சார் அந்த கட்டத்தில் அந்த காலத்துல. ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேக்கப்ல வந்ததுனால என்ன பண்ணாருன்னா அகில இந்திய புரட்சி சாத்தியமற்ற ஒண்ணு, மாநில புரட்சி தான் சாத்தியமான ஒண்ணுன்றது தான் அவர் வைக்கிறாரு. வைக்கும்போது அவர் அந்த நேரத்தில் பொறியியல் படிச்சுட்டு இருந்து ஒரு வெளியே வந்து அவர் ஒரு அமைப்பை கட்டி அந்த அமைப்பில் இப்போ உதாரணத்துக்கு இப்போல்லாம் இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ நானே திருச்சிக்கு போகணுன்னா ஒரு ஃபோன் எடுக்கிறோம், அப்போ நாளைக்கு நான் திருச்சிக்கு வந்துடும்பா காலைல அப்படின்றோம். உடனே அவன் பசங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணா திருச்சிக்கு வரேன்னு எல்லாருமே ஒரு இடத்துல கூடிடுறாங்க. நம்ம போய் பேசுகிறோம், பேசிட்டு என்னென்ன எப்படின்றது பேசிட்டு நம்ம கிளம்பி அடுத்த மாவட்டத்துக்கு போகிறோம். இன்றைய தொலைத்தொடர்பு, அதாவது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அவ்வளோ வசதி இருக்குது நமக்கு. அதுமாதிரி காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஆனால் பார்த்துட்டு நம்ம உடனே அடுத்த நாள் நம்ம சென்னைக்கு வந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஊருக்கு போகிறது எப்படி, போய் அங்கே மாணவர்களை ஒன்று திரட்டுறது எப்படி, அது எவ்வளோ சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் அந்த சாத்தியமில்லாத காலத்திலேயே இவங்க சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அவரை பற்றி வந்து அவர் கூடவே இருந்து பயணித்த நிறைய தோழர்கள், என்கின்ற சுந்தரம் ஐயான்னு பெரியவருன்னு நாங்கள்லாம், சுந்தரம் ஐயாலாம் வந்து அவர் கூடவே இருந்து பயணிச்சோம். அவரெல்லாம் எங்கள் கூட சிறையில் இருந்தார். அவர் நிறைய விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்திருக்கார். அதேமாரி மாறன் என்ற தோழர் ராஜ்குமார் கடத்தல் வழக்கில் இருந்தவர், அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். அதேமாரி நல்லரசுன்னு சொல்லி கடலூரில் ஒரு தோழர் கவிஞர் நல்லரசன், அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். ஆலப்பாக்கம் முருகேஷ், ரவி, இது நிறைய தோழர்கள் வந்து தமிழரசனை பற்றி சொல்ல என்னடா இந்த ஆளை பார்க்காம நம்ம ஜெயிலுக்கு வந்துட்டோமே அப்படின்னு அந்த நேரத்தில் பார்த்தீங்களா சார்? பார்த்தது இல்லை, நம்ம பார்க்க முடியாம போய். நான் வந்து எங்களுடைய அரசியல் இருந்து பழனிபாவை கூட நாங்கள் அரசியல் பண்ணுறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இளைஞர்கள் இல்லையா, அந்த 85 வயசு வந்து எங்களுக்கு ஒரு நாங்கள் கல்லூரி ஸ்கூல் முடிச்சுட்டு நாங்களும் அந்த மாதிரி ஒரு இது சுற்றிட்டு இருக்கோம். இந்த நேரத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு இவரை அப்படின்ற மாதிரி ஒரு இது எண்ணம் இருந்தது தவிர. பட் அவர் 85 அவர் இறந்துட்டாரு, சுட்டு கொண்டு வர்றாங்க, கல்லால் அடிச்சு கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது இப்படி ஒரு நபரை நம்ம பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் வேதனையாகவே இருந்தது. அப்போ ஒரு மாவட்டத்திலேருந்து கிளம்பி ஒரு மாவட்டத்துக்கு போகிறான், அங்கே போயிட்டு சாப்பாடு வேணும் இல்லையா. அப்போ சாப்பாடு வேணும்னா போய் யார்கிட்ட போய் கேட்கணும், அங்கே விவசாயம் போய் செய்வாராம்.
அந்த அண்டை வெட்டுறது, நாற்று நடுறது, ஏர் ஓட்டுறது, இப்படி விவசாயம் செஞ்சுட்டு எவ்வளோப்பா சம்பளம்னு கேட்பாங்க. சம்பளம் வேணாம், வயிறு ரொம்ப சோறு கொடுங்கன்னு வரான். நல்லா சாப்பிட்டு வரான். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாரான், அங்கேருந்து கிளம்பி அந்த இரவாயிடும். சாப்பிட்டுட்டு உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு முன்னாடியோ அல்லது அங்கே திண்ணைகள் இருக்குல்ல, பழைய கால கிராமங்களில் திண்ணைகள் இருக்கும். அந்த திண்ணைகளில் வந்து உட்காந்து அரசியல் பாடம் நடத்துது. அது முடிஞ்ச உடனே அடுத்த அன்னைக்கு இரவு என்ன பண்ணுவாரான், படுத்துட்டு வெடிகால எழுந்து இன்னொரு ஊருக்கு போவாரான். அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரண்ட் வீலு நேராக போனால் பேக் வீல் வளைஞ்சொழிஞ்சுப்போம். அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு சைக்கிள். ஆனால் அவருடைய பின்புலம் வந்து கொஞ்சம் பலமாக இருந்திருக்கு. எளிமையான ஒரு வாழ்க்கை தான் இருந்திருக்கு. ஆனால் இவர் வந்து எளிமையான வாழ்க்கை தான் வந்திருக்கு. அவர் வந்து இது வெளியும் அவரை பார்த்தவங்க சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த அவர் கட்டுற வேட்டி சட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்குமா. அந்த அளவுக்கு பளிச்சுன்னு கூட இருக்காது, பழுப்பு நிறத்தில் இருக்கும். அப்படியே போவார், அப்படியே கழுவார், துவைப்பார், அப்படியே முடித்துட்டு அப்படியே போவார். அது உடலும் நல்ல திடகாத்திரமான ஒரு உடல். அப்போ வந்து இன்னொரு ஊருக்கு போவார். அப்போ அந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்தில் பகலில், ஏன்னா பகலில் வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வெளியே இளைஞர்கள் வேலைக்கு போயிடுவாங்கன்னு போது இவரும் வேலையை செய்வாராம். அந்த விவசாய வேலையை செஞ்சு அவங்க சோறு படம் சாப்பிட்டு கூலியே வாங்க மாட்டார், சம்பளமாக. அப்போ இதேமாரி தான் அவருடைய அரசியலில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தை விட்டு ஒரு மாவட்டம், ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமம், அப்படி. இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு சொன்னேன்னா ஒரு தலித் வீட்டில் முதல்வர் சாப்பிட்டார் வருதா இல்லையா பேப்பரில், பிரதமர் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் அவர் எப்படின்னு சொன்னால் அவர் தூங்குறதும் சரி சாப்பிட்றதும் சரி அங்கே தான் அவருடைய பழப்பு. அதுவும் போய் தங்கும்போதே வந்து அந்த மாதிரி மக்கள்கிட்ட தான் போய் தங்குவாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் பகுதிகளில் தான் வந்து இரவுலேயே தங்குவாங்க. இதெல்லாம் வந்து யார் சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் கூட பழகிய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். அவர் தன்னுடைய கோரிக்கைகள் எல்லாம் போஸ்டரா அடிச்சு ஓட்டுவாரு அப்படின்னு சொல்லி. அதான் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா, ஒரு 50, அந்த நேரத்தில் 50 ரூபா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த காசை வாங்கிட்டு இவரே போய் ப்ரெஸ்ல, அப்போ வந்து அச்சு ப்ரெஸ் தானே, இவரே வந்து அச்சு கோத்து இவரே வந்து பிரிண்ட் பண்ணி அந்த பிட் நோட்டீஸ் அங்கே உள்ள மக்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு 10 ரூபா கூட பாக்கெட்டில் வைக்க மாட்டாங்க. ஒரு 10 ரூபா கிடைச்சா கூட அப்போல்லாம் 10 ரூபா 50 ரூபாயிலேயே ஒரு பிட் நோட்டீஸ் போடலாம். இப்போல்லாம் வந்து 500 ரூபாய் இருந்தால் பிட் நோட்டீஸ் போடணும். அப்போல்லாம் 10 ரூபா 20 ரூபாயிலே போடலாம். இப்போ அந்த 10 ரூபாயில் ஒரு 500 பிட் நோட்டீஸ் போட்டு அந்த 500 பேருக்கு எல்லாம் கொடுத்து படிங்கன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அவருடைய அரசியல். ஆக அவருடைய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிதான் இருந்திருக்கு. அப்போ வந்து அதே நேரத்தில் வந்து அவர் வந்து இந்த அமைப்பு கட்டி அவர் வந்து அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்லா பெல்ட்டு. மாறனெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவர் தான். அதுமாதிரி இந்த முருகேசு அவரும் மாஸ்டர் டிகிரி எல்லாமே. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா சில பேர் சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கல்வி அறிவு இல்லை, அதனால தான் இந்த பாதையை நோக்கி போயிட்டாங்கன்னுவாங்க. இல்லை பொருளாதார பின்புலம் இல்லை, அதனால தான் இந்த பாதை நோக்கி போயிட்டாங்க சொல்கிறாங்களா இல்லையா, பெரும்பாலும் சொல்லுவாங்க அப்படின்வாங்க. பட் இவங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பொருளாதார பின்புலம் உள்ள கல்வி அறிவு படித்த நபர்கள் தான். ஆனால் மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கணும்னு நினைச்சாங்க. இப்போ போலீஸ் கூட என்ன சொல்லுவாங்க, உன் திறமைக்கு நீ எங்கேயோ போகலாம்டா அப்படின்னுவோம். போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஒரு கேஸில், நீ ஏன் தேவையில்லாம் இதில் போய் மாட்டிக்கிட்ட, எந்த டேலண்டபிள் பர்சன் நீ, என்னையா நீ அப்படின்னும். அது என்னன்னா நம்மளை மன ரீதியாக உழைச்ச, அதாவது எப்படின்னா நம்ம இதில் இறங்கி இருக்கக்கூடாதோ, இறங்கினது தவறோ அப்படின்னு என்னைய வந்து என்ன பண்ணுறான், ஒரு மன ரீதியாக வந்து மன உளைச்சலை ஆட்படுத்துவான். இது வந்து உளவுத்துறை, அது குறிப்பாக வந்து விசாரணையில் வந்து இப்படி உட்கார வச்சுட்டு பேசும்போது ஜாலியாக பேசுறேன்னு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் காவல்துறை குற்ற உணர்வை ஏற்படுத்தி நமக்கு இயற்கையாக குற்ற உணர்வு ஏற்பட்டுன்னு வச்சுக்கலாம். பேசிகிட்டே இருக்கும்போது குற்ற உணர்வு ஆயிடுச்சுன்னா தப்பு பண்ணிட்டோமே, ஒரு காலம் நம்ம அப்படியா இருக்கலாமே, இப்படியா இருக்கலாமே அப்படின்னு நினைக்க. அப்போ நம்ம கொள்கையிலேருந்து நம்மளை பிரேர செய்யுது, அதாவது மாற்றி விடுறது, ரூட்டை மாற்றி விடுறது, அப்படிதான் இது வந்து பண்ணுவாங்க. அப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் வந்து கரை கண்ட நபர்கள். இந்த நான் சொல்லக்கூடிய அத்தனை தோழர்களும் பார்த்தீங்கன்னா லெலினா இருக்கட்டும், சுந்தரமாக இருக்கட்டும், இந்தமாரி தமிழ் தேசிய விடுதலை கோரி அந்த நேரத்தில் கோரிக்கையை முன் வச்சு போராடிய குறைஞ்சு 10-15 ஆண்டுகளுக்கு மேலே சிறையில் இருந்த இந்த போராளிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி யாரும் சாதாரண நபர்கள் இல்லை. இதை இந்த தமிழ் சமூகத்துக்கு நாமும் தெரிவிச்சே ஆகணும். ஏதோ அவங்களுக்கு வழியே இல்லை வாழறதுக்கு, அதனால இந்த பாதையை பிடிச்சி போயிட்டாங்க
போனதுக்கப்புறம் தங்களை தமிழ் தேசிய போராளிகளா அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் குப்பையை அள்ளி கொட்டாட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்றக்கூடிய பதில் தான் இது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயமும் போட்டிருந்தாங்க, தொடர்ச்சியா வந்து அவங்க வந்து கொள்ளையில் ஈடுபட்டாரு, அதாவது வந்து குற்றச்சாட்டா இருந்த அந்த 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 ஆர்டிகல்ல நான் பார்த்தது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரயில் குண்டடிப்பு, அரியலூர் ரயில் குண்டடிப்பு. அந்த குண்டடிப்புல கூட என்னன்னு சொன்னா குண்டு வெடிக்கணும், ஆனா மக்கள் சாகக்கூடாது. அப்போ எப்படின்னு சொன்னா ரஷ்யாவினுடைய லெனினுடைய தத்துவம், அது நீங்க 1,00,000 பேரை திரட்டி ஒரு கோரிக்கை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வெடிகுண்டு வந்து அந்த கோரிக்கையை வந்து ஒரே நாளில் எல்லா இடத்தையும் பரப்பிடும் அப்படின்னு ஒரு வெடிகுண்டு வச்சு அந்த கோரிக்கையை நீங்கள் எழுதி போட்டீங்கன்னு சொன்னால் அந்த கோரிக்கை வந்து என்ன ஆகும்னு சொன்னால் மக்கள் எல்லாம் எதுக்காக குண்டு வெடிச்சு தான் இந்த கோரிக்கைக்காக குண்டு வெடிச்சுமா. இது வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அதாவது நீங்கள் 1,00,000 பேரை திரட்டி நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணி அந்த 1,00,000 பேர் மக்களுக்கு உங்களுடைய கோரிக்கைக்கு போய் உட்காரதுக்கு முன்னாடி ஒரு வெடிகுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வெடிகுண்டு வச்சு நீங்கள் அந்த கோரிக்கை வச்சிங்கன்னா அந்த கோரிக்கை அந்த 1,00,000 மக்களுக்கு போயிடும் அப்படின்றது கம்யூனிஸ்ட் லெனினுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குண்டுவெடிப்பு வந்து இது பண்ணுறாரு. பட் நடத்திட்டு அந்த குண்டுவெடிப்பு அந்த குண்டை வச்சுட்டு இவர் போய் ரயிலை நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, ஆனால் ரயில் நிறுத்தலை. அதனால் ரயில் அந்த தண்டவாளத்தை தாண்டும் போது வெடிச்சதுனால அது ரயில் தண்டவாளம் பரண்டு நிறைய பேர் இறந்தாங்க தவிர, பட் இவர் அந்த குண்டு வெடிச்சு ரயில் இருக்கணும் அடிப்படையில் நடத்தப்பட்ட ஒரு குண்டுவெடிப்பு அல்ல. அந்த கோரிக்கை, அதாவது தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்தது மட்டும் இல்லை, காலத்துக்கும் இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த ஒரு முக்கியத்துவத்தையும் உண்டாக்கக்கூடிய கோரிக்கைகளை தான் அவங்க முன் வச்சு அந்த துண்டு பிரசங்களாக போட்டு தான் பண்ணாங்க. பட் அது எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தாக மாறி அதனால என்ன ஆகுதுன்னா, அது எனக்கு என்ன தெரியுதுன்னா, காவல்துறையே எப்படி என்ன பண்ணுவோம் சொன்னால் இதேமாரி சாகட்டும், அப்போ தான் இவனை போராளியாக பார்க்க மாட்டாங்க, பொறிக்காக பார்ப்பாங்கன்றது நினைக்கும். இப்போ இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரையிலும் என்னன்னா, இந்த குண்டு வெடிச்சுன்னா தான் இவனை ஒழிக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப குண்டு வெடிக்கலைன்னா இவன் பின்னாடி இருக்கக்கூடிய மக்களை போராளியா மிகப்பெரிய ஒரு ஹீரோவை மாரி பார்ப்பாங்க. அப்ப இந்த குண்டு வெடிச்சுன்னா அவனை தீவிரவாதின்னு சொல்லிட்டு இவனை சுட்டு தள்ளலாம், இல்லை அடிச்சு கொள்ளலாம், மக்களும் கேட்க மாட்டாங்க. இது வந்து உளவுத்துறையினுடைய அவங்களுடைய ரகசிய சித்தாந்தங்கள்ல இதெல்லாம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அந்த ரயில் குண்டுவெடிப்பு வைக்கிறதுக்கு இத்தனைக்கும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த ரயில்வேக்கு சொல்கிறாங்க, ரயிலை நிப்பாட்டுங்க நாங்கள் குண்டு வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. ஆனாலும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ரயில் வந்து அதை வெடிக்குது. இது போன்ற நிகழ்வுகள். ஏன்னா இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல், குண்டு வெடிச்சு திரும்ப பேர் செத்தாங்க, குண்டு வச்சு திரும்ப பேர் செத்தாங்கன்றத தவிர குண்டு வச்சதே வந்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்து தான் வைக்கப்பட்ட குண்டு. அது பாலம் தகர்த்தப்பட்டுச்சுன்னு சொல்லியும் அவங்க அதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஆமா, இப்ப கடைசியா என்ன பண்றாருன்னு சொன்னா, இப்ப நீங்க கேட்டீங்க கொள்ளடி, அவர் கொள்ளடிக்கணும்னு சொன்னா எத்தனையோ அந்த நேரத்துல பண்ணையார் குடும்பங்கள்லாம் வந்து பல ஆயிரம் கோடிகளை வச்சிருந்த பண்ணையார் குடும்பங்கள்லாம் இருந்தது, அவர் கொள்ளடிச்சுக்கலாம். பட் அவருக்கு அப்படி இல்லை. இது வந்து அரசனுடைய பணம், அரசின் பணத்தை எடுத்து அதை வந்து ஒரு ஸ்கீமா எப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம காவேரி பிரச்சனை இருக்கு, காவேரி பிரச்சனையை எடுத்துட்டீங்கன்னா இப்போ திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, மாறி மாறி வரும். இன்னும் 500 ஆண்டுகள் ஆனாலும் காவிரி பிரச்சனை தீர்க்க போறதே இல்லை. இங்க இருக்கிற காங்கிரஸ் காவிரிக்கு தண்ணி விடுன்னுவான், அங்க இருக்கிற காங்கிரஸ் தண்ணி விடாதுன்னுவான், இங்க இருக்கிற பிஜேபி தண்ணி விடுன்னுவான், அங்க இருக்கிற பிஜேபி விடாதுன்னுவான். சொல்லுவானா இல்லையா? இது காலத்துக்கு நடந்துட்டு இருக்கும். நீதிமன்றமா இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், அல்லது நதிநீர் பங்கீட்டு குழுவா இருக்கட்டும், எந்த மண்ணாங்கட்டி போட்டாலும் ஒரு தீர்வே கிடைக்க போறது இல்லை. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே இந்த சிந்தனையை வந்து அவர் தோழர் தமிழரசனுக்கு உருவாகுது. அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், முடிவு கட்டினா தான் நல்லா இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த அணையை வந்து குண்டு வச்சு தாக்கணும். இப்போ அந்த அணையை குண்டு வச்சுன்னா ஏதோ சின்ன குண்டு செஞ்சு வச்சு முடியாது, தவிர்க்க முடியாது. அப்போ என்ன பண்றாருன்னு சொன்னா, அவர் அந்த நேரத்தில் பெரிய டேங்கர் லாரியில 2 டேங்கர் லாரி முழுக்க ஜெலட்டின் குச்சி அடைச்சு அதில் வந்து என்ன பண்ணா 2 டேங்கர் லாரியும் ஒரே நேரத்தில் போய் அந்த அணையை மோதணும்னா அந்த அணை வந்து வெடிச்சு உடஞ்சிடும். மீண்டும் அணை கட்டுறதுக்கு ஒரு 50 வருஷம் ஆகும். அது வரையிலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும். இதுதான் சரி. அப்போ அதுக்கு காசு வேணும் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் ஒரு 2 லட்ச ரூபா வேணும் காசு. அப்போது பாபா கிட்ட ஒரு தடவை பேசும்போது கூட தமிழரசன் அவர் பழனி பாபான் கிட்ட அவர்கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா தேவை. எதுக்குன்னும் போது இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அந்த 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். அந்த காசுக்காக தான் தனக்கு, அதாவது அந்த பிரச்சனைக்கு எவ்வளோ தேவையோ அந்த காசு தான் இவங்க எடுக்கிறாங்க. ஆனால்
உளவுத்துறைக்கு என்ன ஆகுதுன்னா கூட இருந்தவனே காட்டி கொடுத்துட்டான், இதுமாரி வர்றாங்க, இது கொள்ளடிக்கிறாங்க, அடிச்சுட்டு இந்த அணையை உடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உளவுத்துறை வந்து என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால் மக்களோட மக்களா போலீஸ் வேடம் போடாமல் மக்களோட மக்களாக நின்று ஏன்னு சொன்னால் போலீஸ் போய் அடைச்சி இது பண்ணிச்சுன்னு சொன்னால் அது ஒரு தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அனுதாபம் ஏற்படும். அந்த அனுதாபத்தின் மூலிமா வந்து மிகப்பெரிய எழுச்சி வரும். அந்த எழுச்சியும் வரக்கூடாது, அனுதாபமும் வரக்கூடாது தமிழரசன் மீதுன்னா அப்போ மக்களை அடித்து கொண்டுட்டா மாதிரி கொண்டு போகணும் அப்படின்றது தான் போலீஸுடைய கிரிமினல் புத்தி. ஆமா, நான் கூட பார்த்தேன். குறிப்பிட்டு ஜல்லிலாம் வந்து ஆல்ரெடி குவிச்சு வச்சிருந்தாங்க. ஆமா, அப்போ கல்லு ஜல்லி எல்லாமே கொள்ள வச்சு அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா வெளியூர்ல இருந்து மக்களை கொண்டு வந்து, அதாவது போலீஸ் வந்து மாறு வேடத்தில் வந்து நம்ம பணம் கொள்ளடிக்கிறாங்க வாங்க வாங்கன்னு ஊர் அந்த ஊர் மக்களுக்கு எதுவும் தெரியல. ஒரு எப்பவுமே இங்க கூட நீங்க பார்க்கலாம், சென்னையில கூட நீங்க பார்க்கலாம், ஒருத்தனை போட்டு அடிப்பாங்க, யாரு என்னன்னு கேட்க மாட்டாங்க, எல்லாம் சேர்ந்து அடிப்பானுங்க. ஏன்டா அடிக்கிறீங்க எதுக்குடா அடிக்கிறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு கூட்டம் சேர்ந்துச்சுன்னா அந்த கூட்டம் என்ன முடிவு கட்டுதோ அதுதான். அது இருக்கிறவங்க கூட அப்படியே அம்மா இப்படியாம என்ன நடக்குதுன்றது தெரியாது. அந்த மாதிரி வந்து என்ன பண்ணா ஒரு கூட்டமாக சேர்ந்து அடிக்க மக்களுடைய காசு கொள்ளடியா. அப்போ கூட அவர்கிட்ட வந்து துப்பாக்கி இருக்கு, வெடிகுண்டு இருக்கு. அவர் நினைச்சிருந்தா வீசி போட்டுட்டு அவன் நிறைய பேரை கொண்டுட்டு அவர் வந்திருக்கலாம். ஆனால் மக்கள் சொல்றாரு, மக்களே இது உங்களுக்காக தான் நான் செய்கிறேன், உங்களுக்காக தான் செய்கிறேன்னு சொல்லி எவ்வளோ கல்லடி பட்டுக்கிட்டே அவர் பிரசங்கம் பண்ணுறாரு காசு வச்சுக்கிட்டு. இருந்தாலும் வந்து என்னன்னா மக்களாக இருந்தாங்கன்னா உணர்வாங்க, மக்கள் இல்லையா போலீஸ் தானே, மக்கள் வேஷத்தில் இருக்காங்க. அப்போ போலீஸ் தெரியல அடின்னு அடித்து அந்த மக்களை வந்து கொல்லப்படுறாரு. 2 பேர் கொல்லப்படுறாங்க. 2 பேர் வந்து சீரியஸாக கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியிலே போலீஸ் கொண்டுட்டு மறுபடியும் அவங்களையும் சேர்த்து 4 பேராக சேர்த்துட்டதா போடுறாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் மடை மாத்துறாங்க. இல்லை போலீஸ் எல்லாம் கொல்லலை, மக்கள் தான் கொண்டாங்க, யாருன்னே தெரியாம அடிச்சு யாருன்னு தெரியாம அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்லை. ஏன்னா அவர் கூட அந்த நேரத்துல களமாடிய சுந்தரம் உட்பட நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா போலீஸ் தான் மக்கள் வேடத்துல போய் அடிச்சு கொண்டாங்க. அதுக்கு பிறகு இந்த பொன்பரப்பி மக்கள் எல்லாம் அடிச்சதை நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட்டாங்க. இல்ல அது இன்ன வரையிலும் அந்த வருத்தப்படுறாங்க. இன்னும் இது நாள் வரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வருத்தம் வந்து அந்த மக்களுக்கு இருக்கு. அதாவது நம்ம அடிக்கிறதுனால நம்ம ஊருக்கு அந்த ஒரு கெட்ட பேர் வந்துச்சே அப்படின்ற மாதிரி அந்த பொன்பரப்பி மக்களுக்கு மத்தியில் இன்னைக்கு கூட அந்த இது இருக்கு, அந்த ஒரு வேதனை வலி இருக்கு. இப்போ அவர் வந்து சிறையில இருந்த டைம்ல இப்போ அவர் கூட இருந்தவங்க உங்ககிட்ட ஏதாவது அவரை பத்தின விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஜெயில எல்லாம் வந்து தீப்பெட்டி வந்து அனுமதியே இல்லை. இப்போ ஜெயிலில் எடுத்தீங்கன்னா தீப்பெட்டிக்கு அனுமதியே இல்லை, தீப்பெட்டிக்கு அனுமதியே இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஏன்னா தீப்பெட்டி அதுவும் பீடி அனுமதிக்கும் போது தீப்பெட்டி அனுமதிக்கணுமா இல்லையா? பீடி எப்படி கொளுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை தீப்பெட்டி அனுமதி இல்லை, ஜெயில் மேனுவலில் இல்லைன்னுமா. இப்போ பீடி மேனுவலில் இருக்கானா இல்லை, அது வந்து கொடுக்குது. அப்போ அதே மாதிரி தான் இதையும் ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்டா கொடுக்க மாட்டான்னு கேட்கும்போது அப்போ எங்களுடைய அரசியலாசன் பழனிபாபா சொன்னார், தீப்பெட்டி ஜெயிலில் அனுமதிக்காமல் இருக்க காரணமே தமிழரசன் தான். என்ன சொன்னால் ஜெயிலேருந்து தப்பிக்கணும்னு திட்டம் போடுறாங்க, ஜெயிலேருந்து தப்பிக்கணும்னு திட்டம் போடுறாங்க. திருச்சி ஜெயிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி திருச்சியில் 20 அறைன்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த அறையிலேருந்து இவங்க தப்பிக்கணும்னு திட்டம் போடுறாங்க. இப்போ தப்பிக்கணும்னு சொன்னால் வெடிகுண்டு வேணும். அப்போ வெடிகுண்டு நம்ம செஞ்சோன்னு சொன்னால் அந்த வெடிகுண்டு வெடிச்சுன்னா யாருன்னா செத்துருவாங்க, யாரும் சாகக்கூடாது, அது காவலர்களே சாகக்கூடாது. ஆனால் நம்ம தப்பிக்கணும், ஆனால் நம்ம வெடிச்சுட்டு போகணும். அப்போ என்னடா பண்ணலான்னு போது இந்த தீப்பெட்டிகளை வாங்கி அந்த தீப்பெட்டி முனையில் இருக்கக்கூடிய மருந்து இருக்குல்ல, அந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை மூட்டை கட்டி டெய்லி மூட்டை கட்டி வச்சு அதன் பிறகு என்ன பண்ணுறதுன்னா அந்த மணல் அந்த குறுங்கல் சின்ன அதில் போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குண்டூசி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு அவங்க அதை காய வச்சு வெடிகுண்டு மாதிரி செஞ்சு ஜெயிலுக்குள்ளவே செஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள துரத்திட்டு வருதுக்கா, அதாவது சிறை காவலர்கள் துரத்திட்டு வராங்க பிடிக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க கொளுத்தி ஒன்று போடுறாங்க, வெடிச்சு அது சேதர்ன ஒன்று வெடிகுண்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே ஓடி போடுறாங்க. அதன் பிறகுதான் இவங்க தப்பிச்சே போகிறாங்க சிறையில். அதாவது நாமளும் தப்பிச்சு போனோம், அந்த காவலர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விதமான இலகுவான, அதாவது மைல்டான ஒரு குண்டு மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லோ இன்டென்சிட்டி பிளாஸ்ட் இல்லைங்களா? ஆமா, அந்த மாதிரி ஒரு இலகு ரகமான ஒரு வெடிகுண்டை வந்து செஞ்சு, அதாவது அது ஒரு மிரட்டலுக்காக. அதுல இருந்து தான் சிறைகளில் வந்து இது நாள் வரையிலுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா
தீப்பெட்டியை அனுமதி. சிறையோட செவரோட ஹைட்டை கூட அதுக்கு பிறகுதான் ஏத்துனாங்க, அந்த மாதிரி எல்லாம் கூட சொன்னாங்க. ஆமா, அதே மாதிரி வந்து சிறை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சிறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளு இல்ல ஒரு ஆளுக்கு 2 ஆள் நிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ அது ஹைட் ஆக அதுக்கப்புறம் இப்போ ஹைட் ஆக்கிட்டாங்க. அதுக்கு மேல வந்து இப்போ என்னென்னவோ நவீனமா கம்பி எல்லாம் போடுறாங்க, கம்பிக்குள்ள கரண்ட் இது பண்றாங்க, என்னென்னவோ பண்ணி வச்சிருக்காங்க இப்போ. அப்போ வந்து காலங்கள்ல சின்னதா தான் இருக்கு சுவர். அதே மாதிரி இங்க சென்னை சென்ட்ரல் ஜெயிலையே 95ல வந்து ஈழ விடுதலை புலிகள் வந்து தப்பிச்சு போனாங்க. தப்பிச்சு போனதுக்கப்புறம் இன்னும் வந்து இந்த சுவர்களை வந்து உயரமாக்கி பண்ணிட்டாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு சித்தாந்தமும் இன்னைக்கு காவேரி நீரை பற்றி 70 வாக்கிலே அவர் சிந்திச்சிருக்காருன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஒரு நிலை காவேரி பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல வந்து முடியும். இந்த தண்ணி இல்லாம தமிழகத்தினுடைய விவசாயிகள் மற்றும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றதை 70 வாக்கிலே சிந்திச்சாருன்னு சொன்னா சாதாரணமானதே இல்லைல்ல. ரொம்ப தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வை. அதுக்காக தான் அவர் கொள்ளையே அடிக்கிறார். அந்த பணத்துக்காக. ஏன்னு சொன்னா அந்த நேரத்தில் 2 லட்சம் ரூபான்றது பெரிய தொகை, 2-3 கோடிக்கு சமமானது. ஆனா அவ்வளவு இருந்தால் தான் 2 லோடு வச்சு அந்த கிருஷ்ணா சாகரா என்ன, ஆமா, அந்த அணையை வந்து அடிச்சு தரைமட்டமாகிட்டோம். மறுபடியும் கட்டணும்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 50-100 வருஷம் ஆயிடும். அது வரையும் தண்ணி தமிழ்நாட்டுக்கு சரளமா வந்துட்டே இருக்கும். அதை தவிர்த்து அரசியல் ரீதியான தீர்வு என்பது முட்டாள்களினுடைய வேலைன்னா அன்னைக்கே வந்து அவர் முடிவு பண்ணாரு. இன்ன வரையும் முடிவு வரல. இல்ல இப்போ இவருடைய இப்படிப்பட்ட இயக்கத்தை வந்து தீவிரவாத இயக்கமா வந்து முத்திரை குத்த அந்த பீரியட் எப்படி மாறுச்சு? இல்ல, இவருடைய இயக்கத்தை மட்டும் இல்ல, அரசு எப்பவுமே வந்து மக்களுக்காக யார் யார் செயல்படுறாங்களோ அவங்களாம் தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், நீங்க இருக்கக்கூடிய பகுதியிலே நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சா விற்பான் அல்லது போதை வசதிகள் ஏதோ விற்பான். அவன் வந்து எதனா ஒரு பிரச்சனை சம்பந்தமா ஸ்டேஷனுக்கு போனான்னா அவன் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவான். இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லட்டுமா பயன்வான். புரியுதுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இருப்போம். நாம வந்து என்ன பண்ணோம்னா இந்த கஞ்சா குடிக்கக்கூடாது, பவுடர் குடிக்கக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், நல்லா படிக்கணும் போது நம்மளை பார்க்குற பார்வை, இன்னைக்கு காவல்துறையை சொல்றேன், பார்க்குற பார்வை ஒரு மார்க்கமா இருக்கான அவன். புரியுதுங்களா? சரியா இருந்தா தப்பா இருக்கு. அப்போ ஒருத்தன் வந்து அவன் கைவல் அப்படின்வான், இவன் ஒரு மார்க்கமா இருக்கான்டா, இவனை கொஞ்சம் கண்காணிக்கணும் தான்றான். அப்போ யார் போதை வஸ்து வித்து இந்த ஒட்டுமொத்த இளைய சமூகத்தை நாசமாக்குறாங்களோ அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுது. யார் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி நல்லா சிந்திச்சு செயலாற்றணும்னு நினைக்கிறானோ அவன் ஒரு மார்க்கமா இருக்கான். அதாவது போலீஸ் பாஷையில் சொல்றேன், சென்னை போலீஸ் பாஷையில் இவன் மார்க்கமா இருக்கான். இவனை கொஞ்சம் கண்காணிங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து எடுக்கடி சொல்லுவார். இன்னைக்கு கூட நடந்துட்டு வருதா இல்லையா? அப்போ இந்த தீவிரவாதி பயங்கரவாதின்னு இவங்க சொல்றதே எதுக்குன்னு சொன்னா இதுக்கு தான். அதாவது அந்த கொண்ட கொள்கையில் உறுதியா இருந்து மக்கள் பணி செய்ய உங்களுக்கு இது போல பேர் தான் வரும். ஒரு புலிகளோட ரொம்ப நெருக்கமான இல்ல, அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டு சிறையில இருந்திருக்காரு. அப்போ வந்து புலவர் கலிய பெருமாளும் இருந்திருக்காரு. அப்போ கலிய பெருமாளுடைய மகன் திருமணத்தை கூட அவர் பிரபாகரன் கலந்திருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க ஈழ போராட்டம் கூட ஆரம்ப காலம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு சிந்தனையோடு அர்ப்பணிப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த தலைவர்களையும் பிரபாகரன் வந்து சாதாரணமாக கடந்து போகாம இவங்களுடைய ஆலோசனைகளும் நம்ம வந்து பெறணும் அப்படின்னு நினைச்சு அவரும் அந்த மாதிரி வந்து ஒரு நெருக்கமான உறவை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க அந்த காலகட்டங்களில். இப்போ இந்த தலைமுறையினருக்கு தமிழரசன் பத்தின தகவல்களை வந்து இப்போ திரைப்படங்களெல்லாம் வருது, கொஞ்சம் கொஞ்சம் வருது. அதுல வந்து முழுமையான தகவல் வருதா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, டிஃபரன்ஸ் தெரியுங்களா? அப்படியே சொல்றாங்களா இல்லை வந்து மாற்றி மாற்றி சொல்றாங்களா? இல்லை, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் தொலைக்காட்சியில் வந்து ரவுடிஸை பற்றியே இன்டர்வியூ எடுத்துகிட்டே இருந்தாப்புல மாதேஷ் கிட்ட சொன்ன தோழர் மாதேஷ், நான் ஒன்று சொல்கிறேன், இவங்களை பற்றி எடுக்கலாம், யாரை பற்றி எடுக்கலாம் தோழர்னாப்புல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் தமிழரசனை பற்றி எடுக்கலாம். யாருமே பேசலை. ஒரு சில பேர் தமிழரசன், இப்போ தமிழ் தேசிய மக்கள் கட்சின்னு இருக்காப்புல, அவங்க இது போன்ற தமிழ் தேசிய சிந்தனைகளும் ஒரு சில பேர் புக்கு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அது பற்றி மக்கள் மத்தியில் போகல. நம்ம யூடியூப்ல பேசுவோம், ரவுடி பசங்களெல்லாம் பேசுகிறோம் நம்ம, ஏன்னா போராளிகளை பற்றியும் பேசுவோம் அப்படின்போது, இல்லை நான் நிர்வாகத்தை கேட்கணும்னாரு. கேளுங்க மாதேஷன். அப்போ கேட்டு சொன்னார், சரி பேசலாம் வாங்க பையன் அப்படின்னு போனோம், பேசணும். ஆனால் ஒரு ரவுடியை பற்றி பேசும்போது 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் பார்க்குறான்.
ஆனால் தமிழரசனை பற்றி பார்க்கும்போது 25,000 போகிறதுக்கு முக்கி முணங்கி 25,000-30,000 போச்சு. அது எனக்கு கொஞ்சம் வேதனையாகவே இருந்தது. தமிழரசனை மட்டும் இல்லை, நிறைய பேர் அதை தொடர்ந்து நான் நிறைய பேரை பற்றி பேசினேன். பெரிய அளவுக்கு போகலை மக்கள் மத்தியில். என்னன்னா இளைஞர்கள் இன்னைக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு விதமான போதையில் இருக்காங்க. இந்த செல்போனு, இந்த கலாச்சார சீரழிவு. இன்னைக்கு வந்து இந்த போதை வசதி பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் சொல்கிறேன், மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளி கல்லூரி மாணவிகள் 10-15% போதைக்கு அடிமையாக இருக்காங்க. 30-35% மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அந்த போதையினுடைய பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர் வந்து வீட்டில் தாயும் தந்தையும் நல்லா கிராஜுவேட்டாக படித்து நல்ல ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் கூட தாம் புள்ளையோ தாம் பொண்ணோ பேசிக்கிறது இது போதை வசத்தை பற்றி பேசிக்கிறாங்கன்னு தெரியாது. கொலிக்கு, பெப்பரு, அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இப்போ நம்மளே உட்காந்துருந்தாலும் ஏதோ புள்ள பெப்பர்ன்னு கேட்குது. பெப்பருக்கு பேர் ஸ்டாம்பு, அந்த நாக்கு கீழே வச்சுக்குது ஸ்டாம்பு. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நான் நிறைய பேரை கேட்டு தான் இந்த தகவல்களை நான் இது பண்ணேன். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான போதை வஸ்துகள் இன்னைக்கு வந்து இதுவாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட வந்து நீங்கள் பார்க்கலாம், நம்ம எஸ்ஆர்எம் காலேஜில் 2 மாணவிகளையும் கைது பண்ணியிருக்காங்க. கொடுமை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம 20 மாணவர்களை கைது பண்ணிங்க, 2 மாணவிகளை கைது பண்ணிங்க, சரி எல்லாமே கரெக்டு தான். அப்போ அவங்களுக்கு ஏன் வானத்திலேருந்து தேவதூதர்களை கொட்டினாங்க அடிங்கடான்றதுக்கு? அப்போ இங்கே இருக்கக்கூடிய மொத்த வியாபாரி எடுத்துருந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. நீ இந்த மாணவர்களை கைது பண்ணி என்ன பண்ணுறதுன்ற நான் ஒன்று அந்த கல்லூரியை இழுத்து மூடு. அந்த கல்லூரியுடைய ஸ்தாபகர் யாரு? எஸ்ஆர் பச்சைமுத்தா, அவரை கைது பண்ணுங்க. ஒரு கல்லூரியை மூட்டு ஒரு அந்த கல்லூரியினுடைய ஸ்தாபகரை கைது பண்ணீங்கன்னு சொன்னால் மற்ற கல்லூரி வந்து தனியார் கல்லூரிகளும் பள்ளிகளும் ஒழுக்கமாக நடக்குமா நடக்காதா? அப்போ இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கை நாசமாக போட்டுண்டா ஒரு கல்லூரியை அர்ப்பணித்தீங்கன்னு சொன்னால் இனி யாருமே பள்ளி கல்லூரியில் விற்க மாட்டான். அவங்க ஒரு தனியாக ஆளு வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜெயிலுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி பயம் இருக்கும். இவங்க வந்து அந்த அடித்த பசங்களை வந்து 20 பேரை நீ கைது பண்ணிட்டா எங்கே தடுக்க முடியும்? ஒரு விஷச்செடி இருக்குன்னு சொன்னால் அந்த விஷச்செடியை வந்து நீ இலையோ கிளையோ கிள்ளி போட்டுனா இன்னும் வேகமாக தான் வளரும். வேரோடி மண்ணோட பிடுங்கி எறியணும். அப்போ இந்த மாதிரி செயல்கள் செய்யறது இல்லையே. அப்போது இது போன்ற நாச வேலைகளை அன்னைக்கே தமிழரசன் போன்ற நபர்கள் வந்து தடுத்து இருக்காங்க. இது போன்ற போதை வசதிகள், அதுவும் அந்த நேரத்தில் காசக்கூடிய கள்ளச்சாராயத்தையும் கஞ்சா போன்ற தொழில்கள் ஈடுபடக்கூடிய நபர்களையும் அதுக்கு துணை போகக்கூடிய காவல்துறையுமே அடிச்சிருக்காங்க. இப்போ ஏன் தமிழரசனை பற்றி பேசும்போது ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க அந்த தமிழ் தேசிய அந்த சித்தாந்தத்தோடு அவங்க அரசியல் பயணித்து போகும்போது கொள்கை மட்டும்தான் அவங்களுக்கு. ஆமா, அந்த கொள்கை மட்டும் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரவுடிஸு, இந்த போதை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே நமக்கு எதிராக போலீஸ் பயன்படுத்தும் ஒரு காலத்துல. அதனால நம்ம வந்து போலீஸை அரசை மட்டும் எதிர்க்கிறது நம்முடைய நோக்கமா இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்த இவனுங்களே அழிச்சுக்கிட்டே நம்ம போனாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னா ஒரு காலத்துல இவங்களை இறக்கி விட்டு நமக்கு எதிராக வந்து அவங்க செயல்படுவாங்கன்ற ஒரு சித்தாந்தத்தை தமிழக அரசியல், தமிழ் தேசிய அரசியலில் புகுத்தியது யாருன்னா தமிழ். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.